ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 3யோட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். நான் நேற்று வந்து யூனிட் 1-2 போட்டிருந்தேன். நீங்கள் வந்து நான் கேட்ட ஆன்சருக்கெல்லாம் கீழே கமெண்ட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இல்லை பர்சனலாக ஏதாவது டவுட் கேட்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி ரெண்டுமே வந்து யூடியூப் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த டவுட் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு யூனிட்டில் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இது வந்து பார்க்கலாம். இப்போ இந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா 10 கொஸ்டின் கேட்க போறாங்க. அந்த 10 கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரியில் 5 இருக்கலாம், இல்லை இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல 5 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து 3 கொஸ்டின் கேட்டுட்டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல வந்து 7 கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏன்னா வந்து இப்போ குரூப் 4ல வந்து 5 கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இது எப்படி படிச்சுக்கலாம்னா, ஹிஸ்ட்ரி வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் நம்ம வந்து சிலபஸ்ல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை சுற்றி வந்து நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து நம்ம பேசிக்காகவே வந்து யூனிட் 8க்கு வந்து தமிழ்நாடோட இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லாம் படிச்சிருப்போம். ஸோ வந்து நமக்கு இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு கம்பேர்ட் டு ஹிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹிஸ்ட்ரியோட வேர் டு ஸ்டடி சொல்லிடுறேன். நேற்று போட்டிருந்த வீடியோ மாதிரி நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் நான் என்னென்னலாம் சொன்னேன்னு சொல்லி ஒரு சம்மப் பண்ணி ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டுறேன். அது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அது எந்தெந்த லெசனில் இருக்குன்னா, ஓகே, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 3ல இருக்கு. நேற்று நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ 10th வந்து ஒரே புக்கு தானே இருக்கு, நீங்கள் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்றீங்க. நான் வந்து 2019 எடிஷன் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 தான் இருக்கு. இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ வந்து நான் வந்து 2019ஓட எடிஷன் படி சொல்றேன். லெசன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி மாறி இருக்காது. இந்த வால்யூம் வந்து மாறி இருக்கலாம். இப்போ வந்து ஒரே புக்கா இருக்கலாம். நான் வந்து வால்யூம் படி எழுதி வச்சிருந்ததுனால நான் அதுதான் சொல்றேன். மொத்தமா வந்து எனக்கு தெரியல, தெரியாதது சொல்லக்கூடாதுல்ல. ஸோ நான் வந்து லெசன் பேரை சொல்றேன், நீங்க அதை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 லெசன் 3ல இருக்கு. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 லெசன் 1ல இருக்கு. 6th ஸ்டாண்டர்டோட லெசன் பேரு இண்டஸ் சிவிலைசேஷன் தான். லெசன் பேரே இண்டஸ் சிவிலைசேஷன். அந்த லெசன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் இருக்க ஒரு சின்ன வார்த்தை கூட நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல வந்து ட்விஸ்ட் வைக்கலாம். அதை வச்சு நம்ம வந்து மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த லெசன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல ஏர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங்ஸ் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த லெசன் வந்து எப்படி இருக்குன்னா, வேர்ல்டு லெவல் எல்லா சிவிலைசேஷன் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பேஜ் முன்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பார்ட் மட்டும் நல்லா படிச்சுட்டா போதும். அதுக்கு முன்னாடி வந்து சுமேரியன் சிவிலைசேஷன் நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த லெசன் வந்து ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. லாஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோடது. அதுக்கப்புறம் புக் பேக்கில் வந்து இண்டஸ் வேலி பற்றின கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து குப்தாஸ். இப்போ குப்தாஸில் வந்து நீங்கள் வந்து இப்போது எனக்கு பேசிக்கோட தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முன்னாடி குப்தாஸுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டு குப்தாஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லை நான் வந்து சிலபஸில் இருக்க வார்த்தைக்கு மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குப்தாஸ் மட்டும் படிச்சுக்கலாம். அது எந்த லெசனில் இருக்குன்னு சொல்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 யூனிட் 3 த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ், குப்தாஸ் அண்ட் வர்தனாஸ். இது குப்தாஸை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும், வர்தனாஸ் வந்து படிச்சுக்க தேவையில்லை. அடுத்து வந்து 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 7ல தி குப்தாஸ்னே ஒரு லெசன் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் வந்து ஹிஸ்ட்ரிக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி 12th ஸ்டாண்டர்ட் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி 11th ஹிஸ்ட்ரி வந்து ஹிஸ்ட்ரி பார்ட்டுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதில் யூனிட் 7 வந்து குப்தாஸ் இருக்கு. அடுத்த சிலபஸ்ல வந்து டைரக்டா டெல்லி சுல்தானேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம். இப்போ சிலபஸ்ல வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோம், குப்தாஸ் பார்த்தோம். அடுத்து வந்து டெல்லி சுல்தான்ஸ். டெல்லி சுல்தான்ஸ் வந்து நீங்கள் எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 4. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 4ல டெல்லி சுல்தானேட்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 யூனிட் 10ல அட்வென்ட் ஆஃப் அரப்ஸ் அண்ட் டர்க்ஸ்னு ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசனும் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுல நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ நான் நேற்று சொன்ன டெக்னிக்கல் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல வந்து குப்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து சும்மா குப்தாஸ் மட்டும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. குப்தாஸ் படிச்சாலும் சரி, முகல்ஸ் படிச்சாலும் சரி, மராத்தாஸ் படிச்சாலும் சரி, அதுல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கண்டிப்பா படிக்கிறோம். இது வந்து நான் 2வது செக்மெண்ட்ல வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ முகல்ஸ் அண்ட் மராத்தாஸுக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல யூனிட் 2 த முகல் எம்பையர்னு சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல சாப்டர் 14 த முகல் எம்பையர்னே ஒரு லெசன் இருக்கு. இது வந்து முகல்ஸுக்கு. இது ரெண்டு வந்து நல்லா டாப் டு பாட்டம் தரவா படிச்சிட்டிங்கனாலே வர கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மராத்தாஸ் வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2
ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பெஷ்வாஸ் யூனிட் 3 அது இருக்கு. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல சாப்டர் 15ல த மராத்தாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கு. இது நீங்க வந்து எழுதி போட்டோவே அனுப்பிச்சிடலாமே. எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒவ்வொரு லெசன்லையும் என்னென்ன நம்ம சொல்லிடலாம், இந்த லெசன் படிச்சிருங்க, இந்த லெசன் படிச்சிருங்கன்னு. அந்த லெசன்ல வந்து ஃபுல்லா படிக்கணுமா, இல்லை பாதியில இருந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லி சிலருக்கு டவுட்ஸ் வரும். அதனால தான் நான் வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்ட் இண்டஸ் வேலினா அந்த லெசன் ஃபுல்லா படிக்க வேண்டாம், இண்டஸ் வேலி பார்ட் மட்டும் படிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம்ஸ். இதில் பாமினி கிங்டம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் கேட்டதில்ல, ஆனால் விஜயநகரில் வந்து எப்பயுமே கேட்பாங்க. எது மாதிரி கேட்பாங்கன்னா, அவங்களோட ஆர்கிடெக்சர் பற்றி. இப்போ பாமினி கிங்டம்ஸில் வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரை வந்து சுற்றி சுற்றி கேட்டுருப்பாங்க. முன்னாள் டெக்னிக்கல் எக்ஸாம்லேயே அதில் ஒருத்தவங்களோட ஒரு கிங்டமோட ஹெட் யாரு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அது நான் 4 என்ன நீங்கள் லெசன் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போ பாமினி கிங்டம்ஸ் வந்து நீங்கள் எதில் படிக்கலாம் அப்படின்னா, ரெண்டுமே வந்து சேர்ந்த மாதிரி தான் லெசன்ல இருக்கு. இப்போ ஏஜ் ஆஃப் விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம், அதுக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 1 விஜயநகரம் அண்ட் பாமினி அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கு. அடுத்து வந்து 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 சாப்டர் 12ல பாமினியன் விஜயநகர் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நான் லாஸ்ட் சொன்ன முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகர் அண்ட் பாமினி 4க்குமே 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ம் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல இருக்க லெசன்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணிடணும், கண்டிப்பா கவர் பண்ணிடணும். நீங்க அவுட் சோர்ஸ் போறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ல இருக்க சோர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் வந்து தரவா இருக்கணும். அதுக்கு தான் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். என்ன கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்க போறாங்கன்னு தெரியல, நம்மளால எல்லாமே படிக்க முடியுமான்னு தெரியல. சரி, கையில இருக்கிறத படிச்சுக்கலாம்ல, அதனால நம்ம ஸ்கூல் புக் கண்டிப்பா படிச்சிருங்க. இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ரெஃபர் பண்ணேன்னா, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் பெருசாக ரெஃபர் பண்ணல. ஆனால் நான் என்ன ரெஃபர் பண்ணேன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, டாக்ஸுக்கு இருக்க டேர்ம்ஸ், அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ரெஃபர் பண்ணி எழுதி வச்சிருந்தேன். இப்போ அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியில் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்குது. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து நான் யூனிட் 8ஓட வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே நான் வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் என்னென்னலாம் வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரினா என்ன வரப்போகுது, விஜயநகர் வரும், பாமினி வரும், அதுக்கப்புறம் வந்து லேட்டர் சோலாஸ், லேட்டர் பாண்டியாஸ், அதுக்கப்புறம் வந்து ஏர்லி சோலாஸ், பாண்டியாஸ், அதுக்கப்புறம் சேராஸ், இவங்க எல்லாம் தான் வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சவுத் இந்தியன் கிங்டம்ஸ். ஸோ அது வந்து நம்ம அந்த டாப்பிக்கில் கவர் ஆகிடும். அதனால இதுக்கு நம்ம இன்னொரு தடவை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் த சோசியல் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இப்போ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் டாபிக். இது எங்கெங்கெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா, இப்போ வந்து நமக்கு வந்து சிவிக்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிவிக்ஸ் வந்து 6th டேர்ம் 1ல யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அதுக்கப்புறம் 6th டேர்ம் 2ல யூனிட் 1 நேஷனல் சிம்பிள்ஸ். இந்த நேஷனல் சிம்பிள்ஸ் வந்து குரூப் 1ல ஒரு தடவை மெயின்ஸ் கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 லெசன் வந்து சிவிக்ஸில் படிக்கணும். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசனும், டேர்ம் 2ல ஃபர்ஸ்ட் லெசனும். 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல யூனிட் 1ல அண்டர்ஸ்டாண்டிங் செகுலரிசம், அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த பார்ட்டுக்கு வந்து இந்த லெசன் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து 1919ல் நடந்த ஜாலியன் வாலாபாத் வந்து 2019ல் 100 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுச்சு. அந்த மாதிரி வேறு என்னெல்லாம் வந்து 100 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுச்சு. இப்போ போன வருஷம் 2024னு பார்த்தீங்கன்னா 1924ல் வைக்கம் சத்தியாகிரகம் நடந்துச்சு. அது வந்து போன வருஷம் 2024ல் வந்து 100 இயர்ஸ் ஆச்சு. இது வந்து யூபிஎஸ்சியில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ 2024 வைக்கம் சத்தியாகிரகா, அப்புறம் வைக்கம் பெரியார் பற்றி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து 100 இயர்ஸ் ஆனதுனால தான் பெரியாரை பற்றி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டோட ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இது ஏன் வந்து பெரியாரை நோண்டி கேட்குறாங்கன்னு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணால் 2024 வைக்கம் சத்தியாகிரகாவோட 100 இயர்த் அனிவர்சரி, அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் 100 இயர்ஸ் என்னென்னத்துக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரியில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதை நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹிஸ்ட்ரியோட செகண்ட் செக்மெண்ட் என்ன பார்க்கலாம்னா, இயர்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் நேம்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எக்ஸ்ட்ரா சோர்சஸ் எல்லாம் என்னென்ன படிக்கிறது. ஓகேவா? இப்போ இயர்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு டைம் லைன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நம்ம ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட்லாம் போடுவோம்ல டைம் லைன் சொல்லிட்டு, ஒரு கோடு போட்டு இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் அதில் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக நடந்துன்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ 1919 ஜாலியன் வாலாபாத் நடந்துச்சு, அதுக்கப்புறம் 1920 நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடந்துச்சு, அப்புறம் 1921ல் என்ன நடந்துச்சு, 22ல என்ன நடந்துச்சு, 23ல என்ன நடந்துச்சு, 24 என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த அப்படியே அந்த வருஷத்துக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸோ அது வந்து நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டருக்கும் இது யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு குரோனாலஜிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்மளால வந்து இந்த வருஷம் தெரியலன்னா பண்ண முடியாது. இப்போ அவங்க டைரெக்டாக வருஷம் கேட்கறது நிறுத்திட்டாங்க. மோஸ்ட்லி குரோனாலஜிக்கல் கொஸ்டின்ஸ் தான் வருது அந்த டெக்னிக்கல் எக்ஸாமில். இப்போ நான் எல்லாமே 2-3 நாள் முன்னாடி நான் டெக்னிக்கல் எக்ஸாமை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் ஒரு குரோனாலஜிக்கல் கொஸ்டின் இருந்துச்சு. இதை பற்றினா
ஹெச்டிஐ எப்போ வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் எப்போ வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மில்லினியம் கோல்ஸ் எப்போ வந்துச்சு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எப்போ வந்துச்சு, இந்த 4யும் கொடுத்துட்டு இது வந்து க்ரோனாலஜிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து ஹெச்டிஏ 1919 தெரியும், ஆனால் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ் கோல் வந்து 2015 தெரியும், மில்லினியம்னாலே அந்த 2000 அப்படின்னு சொல்லி தெரியும். இதை வச்சு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இயர் தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கூட கான்செப்ட் தெரியும், கோல் 17 இருக்குன்னு தெரியும், ஆனால் வந்து அதோட இயர் தெரியலன்னா நம்மளால வந்து க்ரோனாலஜிக்கலாக ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டைம் லைன் ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா க்ரோனாலஜிக்கல் கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து வந்து இயர்ஸுக்கு வந்து சொல்லிட்டேன்னா, இப்போ வந்து வேற எப்படி நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போ நான் வந்து அந்த நேம் வந்து ரொம்ப சான்ஸ்கிரிட் நேம்ஸாக நிறையா வரும்ல நமக்கு ஹிஸ்ட்ரியில், அதெல்லாம் வந்து நான் வந்து நமக்கு புரிஞ்ச மாதிரி வந்து ஞாபகம் வச்சுப்பேன். இப்போ மகா தண்டநாயக்கான் இருந்துச்சுன்னா தண்டமாக இருக்காங்க அப்படின்னு. இது வந்து நான் ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான் சொல்கிறேன், நான் அவங்களோட ப்ரொஃபஷனெல்லாம் வந்து அவமதிக்கலை. நான் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஞாபகம் இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நான் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை, நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இது வரைக்கும் இருக்க எல்லா வீடியோலையுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அடுத்து வந்து ஹிஸ்ட்ரிக்கு நிறைய பேர் வந்து டைம்லைன் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு ஸ்டடி விளாகில் டைம்லைன் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த டைம்லைன் வந்து என்னோட லேப்டாப்பில் இருந்துச்சா, நான் போன வாரம் வந்து ஊரில் இல்லையா, அதனால் என்னால் அதை போஸ்ட் பண்ணவே முடியல. இன்றைக்கி இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டெலிகிராமில் அந்த டைம்லைனும் அப்லோட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டெலிகிராம் சேனலில் போய் இந்த டைம்லைன் டவுன்லோட் பண்ணி இந்த டைம்லைனில் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு வந்து இயர்ஸ், அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஜஸ்ட் அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏன் பிரிண்ட் அவுட் எடுக்கலைன்னா, எனக்கு கொஞ்சம் கலர் கலராக இருந்தால் பிடிக்கும். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா கலர் கலராக வந்து வந்தாலுமே அது ஒரு மாதிரி மட்டி மாதிரி வருது, நல்லா அழகாக கிளாரிட்டியாக இல்லை. அதனால நான் வந்து பிடிஎஃபாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 3வது செக்மெண்ட். என்னன்னா ஹிஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம ஜென்ரலாக இந்த ஸ்கூல் புக்கில் இருக்க லெசன்ஸ் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் படிச்சதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சோர்சஸாக ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு குப்தாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். மராத்தாஸோடது என்னென்ன, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து குப்தா பீரியடில் ஒரு பேர் இருந்துச்சுன்னா, அதே சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து மராத்தாஸ் பீரியடில் இன்னொரு பேர் இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஹிஸ்ட்ரிக்கு என்னென்ன எக்ஸ்டர்னல் சோர்சஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணேன், நான் என்னென்ன சோர்சஸ்லாம் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா, நான் எல்லா டாப்பிக்கும் எல்லாமேலாம் ரெஃபர் பண்ணல. இப்போ பேசிக்காக வந்து ஹிஸ்ட்ரிக்கு நமக்கு தேவையானது என்னது, வெயில் வந்துருச்சு தலை சுடுது. இப்போ பேசிக்காக நமக்கு என்னென்ன தேவைன்னா, இப்போ ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு கிங்டமுக்கும் நமக்கு வந்து என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியணும். இப்போ வந்து குப்தாஸுக்கு வந்து நவரத்னாஸ் யார் யாருன்னு தெரியணும், அவங்க வந்து என்னென்ன ஆக்குபேஷனில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியணும். இப்போ காளிதாசர்னா அவர் வந்து ஒரு போய்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன ஒர்க் எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் என்னோட நோட்ஸில் எப்படி எழுதியிருப்பேன்னா, நமக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதில் வந்து மொத்தமாக இவங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டேஷன்லாம் வரும். அதெல்லாம் நான் மொத்தமாக வந்து இவங்க இதெல்லாம் எழுதியிருந்தாங்க, இவங்க இதெல்லாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு திரும்ப அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இந்தந்த ஆக்குபேஷனுக்கு வந்து இந்தந்த பேர் சான்ஸ்கிரிட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். மாதிரி ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அவங்க வந்து என்னென்ன ஆக்குபேஷனுக்கு என்னென்ன சான்ஸ்கிரிட் நேம்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ குப்தாஸ்க்கு, மராத்தாஸ்க்கு, முகல்ஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே தனித்தனி அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கும். எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேற என்னென்னலாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா ஆக்குபேஷன் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போ இது இருக்குல்ல, குப்தா இருக்குன்னா குப்தாலேயே வந்து ஆல்ரெடி கேட்டிருக்க கொஸ்டினே திரும்ப மாற்றி மாற்றி கேட்பாங்க, இல்லை மேட்ச்சில் கேட்டிருக்கதை ஒரே லைனாக கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து என்னென்னா புக்ஸு, அவங்க டைமில் இருந்த ஆளுங்கள்லாம் வந்து ஒவ்வொரு புக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அது என்னென்ன புக்கெல்லாம் யார் யார் எழுதியிருந்தாங்க, இதுலேருந்து வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கொஷின் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது காளிதாசர்னா சாகுந்தலம் எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி வந்து யார் யார் என்னென்ன புக் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கூகுளில் போட்டு, இப்போ குப்தா பீரியட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வந்துடும் கூகுளில். அதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆர்கிடெக்சர், இப்போ சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சர்னா என்னென்ன மாதிரி இருக்குது, இப்போ வந்து திராவிடா ஸ்டைலு, வெசரா ஸ்டைலு, நகரா ஸ்டைலுன்னு சொல்லி 3 கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது. அந்த ஆர்கிடெக்சரில் நம்ம ஊரில் வந்து இப்போ திராவிடன் ஸ்டைலில் இருக்க டெம்பிள்ஸ் எல்லாம் என்ன, இப்போ வந்து திராவிடன் வெசரா ஸ்டைல் கலந்த மாதிரி என்னென்ன டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை ரெண்டுக்குமே இடைப்பட்ட டெம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்கறதில்ல. ஆனால் நம்ம வந்து இது எக்ஸ்ட்ரா சோர்ஸஸாக படித்து வச்சுக்கணும். நான் வந்து இது படித்து வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் ஆர்கிடெக்சரில் கொஸ்டின் கேட்டு எழுதிக்கலாம். ஒரு கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, யூபிஎஸ்சி கொஸ்டின் இது. இப்போ விஜயநகர் கிங்டம் பற்றி ஒரு கொஸ்டின், விஜயநகர் கிங்டமோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து மண்டபம்ஸ் வச்சுருப்பாங்க, ராஜகோபுரம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களோட கோயிலில். இதெல்லாம் வந்து அவங்களோட ஆர்கிடெக்சர் யூனிக்னஸ். இது நீங்கள் யூபிஎஸ்சி லெவலுக்கு படிக்கணும் தான் கண்டிப்பாக, ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு ஒருவேளை கேட்கலாம், அதனால நீங்கள் படித்து வச்சுக்கலாம்.
இப்போ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான சோர்ஸஸ். இப்போ ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். இப்போ மொத்தமாக நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குன்னு வந்து நமக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 10லேருந்து 12 லெசன்குள்ளவே மொத்தமாக முடிஞ்சிடும். இப்போ 12 லெசன் படிச்சாலே நமக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த லெசன்ஸ் எல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தான். ஆனால் அதில் இருக்க கண்டென்ட் வந்து நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக படிக்கும்போது நம்ம அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். 3வது படிக்கும்போது வந்து அது நமக்கு படிக்கிற மாதிரியே இருக்காது. அது ஒரு ரிவிஷன் தான் நமக்கு எப்பயுமே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் தடவை படிக்கும்போது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் அடுத்த ஐஎன்முக்கு வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இதேமாதிரி நம்ம 3 செக்மெண்ட்டாகவே ஒவ்வொரு வீடியோஸும் இனிமேல் பார்த்துடலாம். நான் லாஸ்ட்டு வந்து என்னோட நோட்ஸ் வந்து நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன்ல, அதில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஹிஸ்ட்ரிக்கு வந்து நோட்ஸ் எழுதியிருப்பேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அது வந்து எழுதும்போதே இந்தந்த லெசன்ல இந்தந்த வால்யூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிறது மொத்தமா கம்பைலேஷன் மாதிரி எழுதி வச்சிருந்திருப்பேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து என்னோட யூடியூப் ப்ரொஃபைல இருக்கு. நீங்க அதுலயே மெசேஜ் பண்ணுங்க. டெலகிராம்ல ஐடியில வந்து அட்மினோட ஐடி இருக்கும். அதுல நீங்க டெலகிராம்லயும் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நான் சொன்னதோட ஜிஸ்ட் இது போக நான் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஒருவேளை மறந்துட்டேனாலும் அதை நான் வந்து லாஸ்ட் ஒரு ஸ்லைடாக போட்டுறேன். கண்டிப்பாக அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.